ஓம் நம சிவாய். சன்னாசோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தற்போது திரு விஜய் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஜாதகம் சொல்ல போறேன். ஏற்கனவே அவருடைய ஜாதகத்தை நிறைய கொடுத்துருக்கேன். இந்த சமயத்துல கூட ஒரு 20 நாளைக்கு முன்னால கூட கொடுத்துருந்தேன். அதாவது சனியால் ராஜ கலகம் உருவாகிறது. அது தொடர்ந்து 3 வீடியோ கொடுத்துருக்கிறேன் இந்த சன்னாசோ டிவி மூலியமா. அதாவது சனி வக்ரம் ஆகாது. திரு விஜய் அவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஜாதகப்படி சனி வக்ரம் நல்லது இல்ல, சிறப்பா இல்ல. ஏன்னா உங்க ஜனகால ஜாதகத்திலேயே சனியும் சூரியனும் ஒன்றாக இருப்பார்கள். அது எப்படின்னாக்கா அந்த ரெண்டும் ஒரே அமைப்புல இருக்கிறது அது அசமனம். அசமனத்துல இருக்கக்கூடிய அசங்கமான எந்த ஒரு கிரகமும் செயல்படாத ஒரு விதி இருக்குது. அதுல இந்த சனியும் குருவும் சூரியனோட ஒரு சில பாகைக்குள்ள நெருங்கும் பொழுது அசமனம் அடைந்தே தீரும். சில பேர் நினைப்பாங்க சூரியனும் குருவும் ஒன்னா இருக்குது, 2 பேரும் உள்ள வந்துட்டாங்க, எனக்கு நான் இந்த லக்னம் தான், எனக்கு சூரியன் நல்லது செய்வாரு, குரு நல்லது செய்வாருன்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அவங்க எதிர்பார்ப்பு எல்லாருமே காணல் நீராக மாறிவிடும். இதுதான் ஒரு விதி. அதாவது விதிக்கு எவரும் தப்புவதில்லை, காலத்தை எவரும் வெல்லுவதில்லை ஒரு விதி. அவங்க போடுற கணக்கு எதுவுமே நிறைவேறாது. ஏன் நிறைவேறாதுன்னா சூரியன் இந்த அண்ட சராசரிலே பெரிய பவர்ஃபுல்லான கோள் சூரியன் தான். குரு ஜூபிட்டர் அவர் எப்படின்னா சூரியனை விட பலமா மாறணும் அப்படின்னு எவ்வளவு புரட்சி பண்ணாரு. அந்த குருவே புரட்சி பண்ணி சூரியனை தோக்க வைக்க முடியல. அதனால குருவே தோத்து போனதுனால அவர் குருவா மாறினார். இதான் ஒரு விதி. இது சயின்ஸ், இது புராணமும் அதுதான் சொல்லுது. ஒண்ணு, இந்த குரு நைசர்கே சுபர். ஒரு ஜாதகத்துல சூரியனோட இணைஞ்சிருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிகிரி ஒரு பாகைக்குள்ள போச்சுன்னா அது அசங்கம் ஆயிடும், அசங்க தோஷத்துக்கு போயிடும். அந்த தசைய இவருல யாருமே எதிர்பார்க்க முடியாது. அந்த தசை நல்லதே செய்யாது, செய்யற மாதிரியே இருக்கும், ஆனா தூங்கிட்டு இருக்கும். இதுதான் ஒரு விதி. 2வது, அந்த சனி இப்ப இவரு ஜாதகத்துல 10ல சூரிய திக்பலம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த திக்பலத்தை அதை செயல்பட விடாம சனி தடுக்குது. சனி இந்த இவருடைய லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 5 கூடியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. ஆனா அவர் 10ல போய் கேந்திர பலம் பெறுறது நல்லதுதான். ஆனா சூரியனோட சேர்ந்து அசங்கமாகறதுனால சனி இவருக்கு யோகமே கிடையாது. அப்ப சனி இவருக்கு ஆப்போசிட்டா மாறுறாங்க. ஒண்ணு, இப்படிப்பட்ட சனி தான் வக்ரமாகும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். சனி 5.5 மாசம் இந்த ஆண்டு, அதாவது எப்படின்னா ஆகஸ்ட் மாசம், இப்ப நான் ஆகஸ்ட் மாசம் சொல்றேன். ஆகஸ்டுக்கு முன்னாலேயே 10 தேதிக்கு முன்னாலே அவர் வக்ரம் ஆயிட்டார். இதான் ஒரு விதி. இவர் வக்ரமாகும் போது எந்த புதிய செயலும் செய்யக்கூடாது சொல்லியிருந்தார் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர். வக்ரமாகும் போது புதிய செயல் எது செய்யக்கூடாது சொல்லியிருந்தார். ஏற்கனவே அந்த டிவில அதான் கொடுத்திருந்தேன், இப்பயும் இதுதான் சொல்றேன். இவர் கரெக்டா பாருங்க, அந்த வக்ரம் ஆகும் போதுதான் திரையுலக அவருடைய படத்தையா ரிலீஸ் பண்றாரு. படமே பாடுங்க, ஏகப்பட்ட லாஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணம் எப்படின்னா சனிதான், மற்றபடி வேற யாரும் கிடையாது. இது சனியே லாஸ் பண்ணிருக்காரு, படம் ஓடல. இதான் ஒரு விதி. அப்ப இந்த விரக்தி வெறுப்பு எல்லாமே சனி ஒருவரே செய்யறார். இந்த வேலையை சூட்சமா செய்யறார், ரகசியமா செய்யறார். இதுதான் விதி. இப்படி எல்லாம் செய்ய நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதனால சொன்ன மாதிரியே நடந்திருக்கு. மீண்டும் ஒரு கரூர் உருவாகும், மீண்டும் ஒரு கரூர் பிரச்சனை உருவாகும், ராஜ கலகம் உருவாகிறதுன்னு கொடுத்திருந்தேன் ஒரு 25 நாளைக்கு முன்னால. மறுபடியும் இந்த டிவியை நான் இதை போடணும்னு இருக்கதா, இதை சொல்லணும்னு இருக்கதா, மறுபடியும் இன்னைக்கு சொல்றேன். அப்ப சொன்ன பாருங்க, ராஜ கலகம் உருவாகணும். பாருங்க அந்த டிவி இருக்கும், இல்லைன்னா கேளுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ராஜ கலகம் உருவாகும். ராஜ கலகம்னாக்கா அரசாங்கத்தால மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாக போது இந்த சனி உருவாக்கும். ஏற்கனவே கரூர் மேட்டர்ல 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த பிரச்சனை வழக்குகள், ஏன்னா சனி எப்பயுமே பழசதான் நோண்டி தூக்கி வெளியே கிட்டாசுவான். அதனால மறைக்கப்பட்ட உண்மைகள், மறைக்கப்பட்ட ரகசியங்கள் எல்லாமே இனி வெளிப்படும். இவருக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதனால இன்னைக்கு அவர் 41 பேருக்கு வேலை கொடுத்தாரு. அது சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது அரசாங்கத்துக்கு அது வேற மாதிரியா தெரியுது. அதனால அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா நாம எல்லாரும் அது கட்டுப்பட்டுதான் ஆகணும். அப்ப வழக்காடு மன்றங்கள் இப்போதைக்கு ஆப்போசிட்டா மாறுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாருங்க, 41 பேர் வேலையை தடுத்துட்டாங்க. வழக்காடு மன்றங்கள் இவருக்கு இப்ப ஆப்போசிட்டா மாறுற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனால் விதி என்ன சொல்லுதோ அதுதான். நீதி தர்மம் எங்கே நிக்குதோ அந்த இடம் தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் முடிவில் தர்மமே ஜெயிக்கின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கு. அதனால இந்த அமைப்புல எப்படின்னா நீதிமன்ற வழக்குகள் இவருக்கு பின்னடைவை தரும். ஏன்னா சனி வக்ரம் வாழ்க்கைக்கு உயராது, வாழ்க்கை சரி வராது, வாழ்க்கை முதல் கோணம் முற்றிலும் கோணம்ன்ற மாதிரிதான் இப்படிதான் இருக்கும். ஏன்னா சனி இவருக்கு வக்ரம் ஆயிருக்கு. ஆனா சனி வக்ரமா இன்னைக்கு 20 நாள் ஆகுது. இந்த 20 நாள்ல பாருங்க இவர் எடுக்கிற முயற்சி எல்லாமே இப்படிதான் இருக்கு. 2வது,
இவர் வந்து வாஸ்து பார்த்துட்டு இவர் இடம் மாறுறாரு. இந்த நேரத்துல இவர் வாசலாம் பார்க்க கூடாது. சனிக்கு வந்து கருப்பு பிடிக்கும், ஆனால் அது இயல்பான சனிக்கு. சனி வக்ர நிலை அடைந்து விட்டார். இப்ப வக்ர நிலை அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு வக்ர நிலை அடைஞ்சு இன்னைக்கு 15-20 நாள் ஆகுது. ஆனா இன்னும் இந்த கண்டிஷனுக்கு சனி வக்ர நிலை அடைஞ்ச பிறகு கருப்பு மீது வெறுப்பு ஏற்படும். இதான் ஒரு விதி. ஏற்கனவே சனி ஒரு அசங்க தோஷத்துல இருக்கு. சூரியனை செயல்பட விட மாட்டேங்குது. சூரியன்னா யாரு? அரசு, அரசு பீடம், அதிகாரம், ஆளுமை. இதை செய்ய விட மாட்டேங்குது சனி. சனி வந்து எப்படின்னா மந்தன் முடவன் சொல்றான், தடுக்கும். சனி தடுப்புக்கு அதிபதி, ஆனால் தடுத்துருவார். அது எதுவுமே செய்ய விடாது. அப்ப இந்த நேரத்துல இது பழி வாங்கும் இந்த சனி. இதுதான் இது வந்து நாம் செய்த பூர்வ கர்ம விதி வினைப்படி நம்ம இதை அனுபவிச்சுதான் ஆகணும். இதான் சொல்றான். திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க ஒரு இடத்துல, அதாவது தன் வழி வினை வழி மாற்றான் வழி துணை வழி செயல்றார். தன் வழி வினை வழி மாற்றான் வழி துணை வழி செயல் அப்படின்னும் போது, நாம் சில பேர் வினை வழின்னா நமக்கு யாராவது வச்சுட்டாங்களா அப்படின்னாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாம் செய்த வினை ஊழ்வினை அது நல்லதா கெடுதலா அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்முடைய கர்மா நம்மளோட வரும். இதான் ஒரு விதி. அப்போ எல்லாரும் மன்னரா ஆகலாம், ஆனா அதுக்கு தகுதி இருக்குது. அப்ப ஏன் இவர் மன்னர் ஆனார்னா, சில ஜாதகங்கள் பலமா இருக்குனால இவர் மன்னர் ஆயிட்டார். அந்த மன்னர் ஆனதுக்கு அவருடைய பெருமையை இந்த கிரகங்கள் எல்லாமே பழி வாங்கிட்டு இருக்கு. இதான் ஒரு விதி. அப்ப இந்த சனி இவருக்கு ஏற்புடையதல்ல. கருப்பு மீது வெறுப்பு ஏற்படுன்ற. இப்ப இந்த நேரத்துல இவரு கருப்பு இதுவா இந்த பேர் பொருள் இந்த இடம் மாத்துறது இதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சானாக்கா இவருக்கு ஏகப்பட்ட பின்னடைவுகள் இன்னும் அதிகமாகும். அதுக்காக தான் சொல்ல வர. விபத்தெல்லாம் கார் விபத்தெல்லாம் இருக்குன்னு முதல்ல கொடுத்துருந்த ஒரு டிவில. அதே மாதிரி பாருங்க, கார் விபத்தெல்லாம் ஒண்ணு நடந்திருக்கு. நம்ம போய் எதுவுமே செய்யல, ஆனா விதி பாருங்க தன்னாலே நடக்கும். இதுதான் அது. அப்ப இவர் வந்து சாப்பாடு விஷயத்துல ஃபுட் பாய்சனா மாறுறதுக்கு விதி இருக்குது. அதனால சாப்பாடை கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, விரோதிகள் அதிகமான அளவுல உருவாவாங்க. நல்லா புரிஞ்சுங்க திரு விஜய் முதல்வர் அமைச்சர். அதனால நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை, கட்சிக்கும் தேவை, எங்களுக்கும் தேவை. அதனால யாரோ என்னமோ நீங்க தமிழக முதல்வராக வந்துட்டீங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். மத்தவங்க செய்யறதை விட நீங்க ஓரளவுக்கு நல்லா செஞ்சாக்க நான் எல்லாருமே மக்கள் ஏத்துப்பாங்க. இதான் ஒரு விதி. ஆனால் இன்றைய சூழ்நிலையில இந்த கிரகங்கள் உங்களுக்கு சரியில்லை. இந்த அமைப்பு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை காட்டுவதுதான். அதனால தடுப்பது இல்லை. இறைவன் வந்து ஒரு விதி எழுதியிருக்கானா, இதுக்குள்ள இது இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாத்துக்கணும். மழை வருதுன்னு போது நம்ம குடை பிடிச்சிட்டு போறோம் இல்லையா, அதேதான். அப்ப மழை இல்லாததான் அந்த குடை நமக்கு தேவையில்லை. அப்ப இந்த நேரத்துல பிரச்சனை இருக்குது. அப்ப நம்ம கொடையை பிடிச்சிட்டு நடக்காம, அதாவது நடந்து போகும்போது நம்மளுக்கு உடல்ல எதுவுமே ஜுரம் வராம சளி பிடிக்காம நம்ம சந்தோஷமா போய் சேரணும் அப்படிங்கிறது கொடை நம்மளுக்கு தடுப்பு. அப்ப இதுதான் நமக்கு ஒரு ஜோதிடர் சொல்றது ஒரு வழிபோக்கன் மாதிரி. இப்பெல்லாம் இருக்குதுங்க பாத்தீங்கன்னு. இந்த அமைப்பு இப்படி இருக்கு. இப்ப சுக்கிர தசையில குரு புத்தி உள்ள வந்து பாருங்க, அதுதான் பிரச்சனை. குரு வந்து உங்க கன்னியா லக்னத்துக்கு குரு 7 கூடிய பாதகாதிபதி. மீண்டும் சொல்றேன், 7 கூடிய பாதகாதிபதி. அவர் வந்து நட்பு ஸ்தானம், அதாவது கணவன் மனைவின்ற அந்த உறவு மட்டும் இல்லாம பார்ட்னர் கூட இருக்கிற நண்பர்கள் இவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்துல பகையாக மாறுவார்கள். இல்ல யாரு பகையா மாறுறாங்கன்னு தெரியாது. இது கொஞ்சம் எச்சரிக்கையா பாத்துங்க. அதுக்கு அடுத்தது ஏன் இவ்வளவு வருதுன்னா, இப்ப இந்த சனி வந்து வக்ரமாயி 9ஆம் இடத்துல வந்ததுதான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்திருக்காரு. அந்த இடம் சிறப்பு தான். ஆனா சனி வக்ரமாகும் போது 8ஆம் இடத்து பலன் தான் தருவார். இந்த ஒரு 5 மாசத்துக்கு 8ஆம் இடத்து பலன் தான் தருவார். இதான் ஒரு விதி. அப்ப இதை எப்படி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு 8ல வந்திருக்காரு. பாடல் சொல்றேன் பாருங்க, ஞானி இந்த பாடல் எப்படி சொல்றேன் பாரு. 12 7 8 என்பான் 15 4 2 1 இருப்பான் பாவியவன் சனினே இருந்தால் தனம் உயிர் சேதமாகும் தன் அறிவாலை நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவான்றா. அப்ப உயிர்லாம் சேதமாகும் அப்படிங்கிற இந்த அமைப்புக்குள்ள வரும்போது தன்னோட இருக்கக்கூடிய அமைப்புகளை சரிவர பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது மோசமான இடம். ஆயுள், அவமானம், வேதனை, விரக்தி, வெறுப்பு, நீதிமன்ற வழக்கால் பிரச்சனை, நீதிமன்ற வழக்கால் வேதனை, இது எல்லாமே இது உருவாகக்கூடிய இந்த இடம். அதனால இந்த சனி வந்து மோசமான ஒரு அமைப்புல தான் இருப்பார். சனி வந்து சாதாரண நினைக்காதீங்க. சிவனாக இருந்தாலும் சிவனுக்கே திருவோட கையில கொடுப்பார். பிரம்மனாக இருந்தாலும் பிரம்மனுடைய ஒரு தலையை புடுங்கிறதுக்கு சனிக்கு அதிகாரம் உண்டு. இதெல்லாம் ஒரு விதி. அப்ப இது வந்து எப்படின்னா சனி எதுகையும் மோனையும் மாதிரி, அதாவது சனியும் சூரியனும் இந்த 2 பேரும் ஒன்னா இருக்குது ஒரு ஜாதகத்துல. இது ஒரு அமைப்பு. இந்த நேரத்துல சனி வக்ரமானது, இது ஒரு அமைப்பு நல்லது இல்லை. அதனால இப்ப இருக்கக்கூடிய இந்த அமைப்பு குரு பாதகாதிபதியா உள்ள தசை உள்ள புத்தி உள்ள வந்திருக்கு. சுக்கிர தசை நல்ல தசை தான். சுக்கிர புத்தி உள்ள வந்தது பாருங்க. இன்னைக்கு சுக்கிர புத்தி உள்ள வந்து 20 நாள் ஆகுது. சனியும் உங்களுக்கு வக்ரம் ஆயிட்டாரு. ஆனாதான் இந்த ராஜ கழகத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இதுதான் பேர் விதி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க மக்களுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு தேவை. இதான் ஒரு விதி. மற்றபடி இதோடைய அமைப்புகள்
அமைதி, பொறுமை, அடக்கம் இதெல்லாம் இருந்து அமைதியா போயிட்டோம்னா எதிரிகள் வந்து நம்ம காப்பாத்திக்கிறோம், கிரகங்கள்ல இருந்து நமக்கு நம்மள சரி பண்ணிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை, அமைதி தான் தேவை. மற்றபடி குலதெய்வ நகை நீங்க எந்த குலதெய்வத்தை வேணாலும் வணங்கலாம், அதனால இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இவருடைய கட்சியில பல பிரச்சனைகள் உருவாகுன்னு முதலே கொடுத்திருந்தேன், இருந்தாலும் இப்பயே சொல்றேன். இவருடைய கட்சிகள்ல வந்து யாரெல்லாம் விரும்பி உள்ள போனாங்களோ, இப்ப யாரெல்லாம் விரும்பி உள்ள போனவங்க பூராவே வெறுப்பாக திரும்பி எல்லாமே வெளியே வருவாங்க. ஒவ்வொன்றா வெளியே வரும். கம்யூனிஸ்ட் வெளியே வரும், காங்கிரஸ் வெளியே வரும், வைகோ வெளியே வரும். வைகோ கட்சியெல்லாம் உடையன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த சனி பெயர்ச்சி வந்து இவங்களுக்கு எல்லாம் நல்லா இல்லை. அப்ப இது எல்லாமே உள்ள வரும்போது இது வந்து எப்படின்னாக்கா எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே போய் சேர்ற மாதிரி ஒரு விதி இருக்குது. இந்த ஜாதகத்தினுடைய கர்மா அதுதான் சொல்லுது. அதாவது தாய் வீட்டுல இருந்து வந்தா தாய் வீட்டுக்கே போய் சேருதான். அது திமுகவோ அண்ணா திமுகலாம் தெரியாது. கம்யூனிஸ்ட் எங்கிருந்து வந்தது அங்கே போய் சேருமா. அதாவது எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே கொடுக்கப்படுகிறது கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அதை வச்சுதான் நான் சொல்றேன். இந்த ஜாதகத்துல எங்கிருந்து எடுக்கப்பட்டது திமுக இருந்து எடுக்கப்பட்டது திமுகவே போய் சேருமா. இதான் ஒரு விதி அந்த கர்மா. இந்த சனி அதான் செய்யறாரு. அப்ப வந்து திருமாவளவன் அவர்கள் திமுகவோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவரு வைகோ அவர்கள் அவருக்கு நேரம் சரியில்லை. ஏன்னா அவர் ஜாதகத்துல வந்து ஜனன காலத்திலே சனி வந்து வக்ரம் கிடையாது. அதனாலதான் வந்து இப்ப சனி வக்ரம் வந்து அவருக்கு சனி ஏற்கனவே பகைமை. அதனால அவர் ரிஷப லக்னம் தான், ஆனா சனி நல்ல அமைப்புல இல்லை. அதனால அவர் வந்து கடகராசி, விஜயம் கடகராசி. அதனாலதான் அவருடைய கட்சி வந்து 2 எம்எல்ஏ இருந்து கூட 2 எம்எல்ஏ வெளியே போய் திமுக சேர்ந்துட்டாங்க. இதான் ஒரு விதி. அப்ப அவங்க திமுக சேர்த்ததுக்கு ஜோசியர் பொறுப்பு இல்லை. இதுதான் கர்மா. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கட்சியோடைய டெசிஷனை வந்து சரி பண்ணிக்கன்னு ஆரம்பத்தே சொல்லியிருந்தேன். அதனால இந்த மாதிரிதான் அமைப்பு ஆகும். அரசியல் எல்லாமே தலைகளை திருப்பி போடக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. கர்மா இது. அப்ப எச்சரிக்கையா கொஞ்சம் விஜய் அவர்கள் இதை வந்து சரியா செஞ்சுக்கிட்டாருனாக்கா கட்சியில இருந்து யாரும் வெளியே போகாம இனி எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறது சரி பண்ணி ஒரு செஞ்சுக்கலாம். இதுதான் ஒரு விதி. அதனால அமைதியா இருக்கிறத விட ஆளுமையாக திறமையா இருக்கிறது நல்லதுன்றது ஒரு கர்மம் இந்த நேரத்துல தான். அதுக்குதான் சொல்றான், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும்ன்றான். அப்ப தெய்வத்தாலே ஆகலன்னா கூட முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். அப்ப வந்து கூலி தரும் தான் சொல்லிக்கிறார். லாபம் தரும், புண்ணியம் தரும், யோகம் தரும், அதிர்ஷ்டம் தரும்லாம் சொல்லல, வள்ளுவனே சொல்றாரு. அப்ப நல்ல முயற்சி எடுத்துக்கணும், திரேகத்தை வளைக்கணும், கஷ்டப்படணும். வெளியே வந்து உங்களுடைய பாயிண்டான அமைப்புகளை சட்டசபையில மற்ற இதுல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கணும். இந்த நேரத்தில் நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்க கட்சியும் பலம் பெறும், உங்களுக்கும் பலமா இருக்கும், எதிரிகளும் சிம்ம சொப்பனமா பயப்படுவார்கள். இப்படி எல்லாம் இருக்கு உங்க அமைப்பு. சரி பண்ணீங்க. ஆனா அழகா நீங்க அமைதியா கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா இந்த 5 மாசம் 5.5 மாசத்துக்கு அமைதியா கொண்டு போயிட்டீங்கன்னாக்கா நீங்க தான் வின்னிங் ஃபர்ஸ்ட் விஜய். இதுதான் முதலமைச்சர் நல்லா இருக்காருன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். ஓம் நம சிவாய்.